காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து வந்து ஆம்னி வேனில் ஏற்றப்படும் இவர் 11 மாதங்களாக காவல்துறையினரை சுத்தலில் விட்ட ஒரு முக்கிய கொலை குற்றவாளி. சடலத்தை எரித்துவிட்டால் ஆதாரங்கள் அழிந்து போகும் என்று நினைத்தவரைத்தான் காவல்துறையினர் கண்ணி வைத்து பிடித்து நீதிமன்ற கூண்டில் ஏற்றியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? கொலையானது யார்? கொலைக்கான காரணம் என்ன என்பதை அறிய செய்தியாளர் நவமணிகண்டனுடன் களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் கவி. தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். 20 வயதான இவர் ஒரு திருநம்பி. கவிக்கு சொல்லிக் கொள்ளும்படி சொந்தம் பந்தம் யாரும் இல்லை. தன்னை போல் திருநம்பியான ஜீவா மற்றும் வைதேகி என்போருடன் கோவையில் உள்ள சூலூர் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். இவர்கள் மூவரும் திருப்பூரில் உள்ள மூங்கில் தொழுவு பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் லேபராக வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் கவி திடீரென காணாமல் போயிருக்கிறார். அவரை எங்கு தேடியும் கிடைக்காததால் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் வைதேகி. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கவி வேலை செய்த முதலாளிகள் முதல் தொழிலாளர்கள் வரை அத்தனை பேரிடமும் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் கவியை பற்றி எந்த துப்பும் கிடைக்காமல் போயிருக்கிறது. கோவை முதல் தேனி வரை கவியை தேடி திரிந்த காவல்துறை வழக்கின் போக்கை மாற்றி விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். சந்தேக அடிப்படையில் மீண்டும் கவியின் முதலாளிகளை விசாரிக்க முனைந்திருக்கிறார்கள். அப்போதுதான் முதலாளிகளான ராதாகிருஷ்ணனும் அவரது சகோதரர் சந்திரசேகரும் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது காவல்துறையினருக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுற்றுவட்டார பகுதி முழுக்க அலர்ட் செய்து இருவரையும் தீவிரமாக தேடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சேலத்தில் பதுங்கியிருந்த சந்திரசேகரை மட்டும் பிடித்து விசாரித்து உள்ளனர். அவரிடம் இருந்து கவி பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய சகோதரர் ராதாகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் கவிக்கு என்ன நடந்தது என்று தெரியும் என சந்திரசேகர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். காணாமல் போன கவி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விக்கு விடை காண போலீசார் ராதாகிருஷ்ணனை வலை வீசி தேடியிருக்கிறார்கள். 11 மாதங்களாக தொய்வில்லாமல் தொடர்ந்த தேடுதல் வேட்டையில் கோவையில் உள்ள மழுமிச்சம்பட்டியில் ராதாகிருஷ்ணன் பிடிபட்டிருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் கவி வழக்கில் இருந்த மர்மம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. 43 வயதான ராதாகிருஷ்ணன் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்திருக்கிறார். ஆனால் 45 வயதான சந்திரசேகருக்கு திருமணமாகி மனைவி இறந்துவிட்டதால் தனிமையிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார். அண்ணன் சந்திரசேகரின் நிலை ராதாகிருஷ்ணனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு மறுமணம் செய்து வைக்க நினைத்தவர் கவியின் தோழி வைதேகியை அண்ணனுக்கு பேசி முடிக்க முடிவு செய்திருக்கிறார். கவி வைதேகியின் நெருங்கிய நண்பர் என்பதால் அவரிடம் இருந்தே திருமண பேச்சை தொடங்கியிருக்கிறார் ராதாகிருஷ்ணன். சந்திரசேகரனுக்கும் வைதேகிக்குமான வயது வித்தியாசத்தால் அந்த திருமண பேச்சுவார்த்தைக்கு கவி உடன்படாமல் போனதாக சொல்லப்படுகிறது. சொல்லி வைத்தார் போல் வைதேகியும் அந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. கவியால் தான் அண்ணனின் திருமணம் தடைபடுகிறது என ராதாகிருஷ்ணன் நினைத்திருக்கிறார்.
அவரை தீர்த்து கட்டிவிட்டால் எல்லாம் சுமூகமாக நடக்கும் என மனக்கணக்கு போட்டிருக்கிறார். மனதில் இருந்த வன்மத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாத ராதாகிருஷ்ணன் சம்பவத்தன்று திட்டமிட்டபடி கவுண்டம்பாளையத்தில் உள்ள தோட்டத்துக்கு கவியை தனியாக வரவழைத்திருக்கிறார். சொட்டு நீர் குழாய்களை சீரமைப்பதாக சொன்னவர் கிணற்றில் நீர் இறைக்கும் மின்சார கேபிளை கவியின் மீது வீசி மின்சாரத்தை பாய்ச்சி அவரை கொலை செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கவியின் சடலத்தை எரித்து அந்த சாம்பலை பரம்பிக்குளம் கால்வாயில் கரைத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ராதாகிருஷ்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.